இன்சூரன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஓஃப்லைஷன் ஷாப் ஓனராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் டிரெக்டராக இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் இயர் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போது. இந்த எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸில் இந்த வருஷம் 2 மேஜர் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஒன்று த்ரெஷோல்டு குறைஞ்சிருக்குது. அதாவது உங்களோட எம்ப்ளாயி இந்த சேலரி லிமிட்டை தாண்டி ஏர்ன் பண்ண தொடங்கினோடனே நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணணும்ன்ற ஒரு த்ரெஷோல்டு இருக்குது. அந்த த்ரெஷோல்டை குறைச்சிருக்காங்க. அதை விட அந்த த்ரெஷோல்டை குறைச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் பே பண்ண வேண்டிய நேஷனல் இன்சூரன்ஸ் ரேட் டைம் வந்து கூட்டியிருக்காங்க. முதல் 9100 இந்த த்ரெஷோல்டு வந்து இந்த வருஷம் 5000க்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட எம்ப்ளாயி 5000 பவுண்ட்ஸ் ஏர்ன் பண்ணினதுக்கு பிறகு ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு பவுண்டுக்கும் வந்து நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதை விட உங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 13.8% இருந்தது. இந்த வருஷம் 15% நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டி இருக்கு. நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸுக்கு எலிஜிபிளான்றதை உங்களோட அக்கௌண்டண்டோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் அப்படி எலிஜிபிளாக இருந்தால் உங்களோட த்ரெஷோல்ட் 5000 பவுண்ட்ஸ்லேருந்து 10,500 பவுண்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட எம்ப்ளாயி 10,500 பவுண்ட்ஸ் ஏர்ன் பண்ணின அப்புறம் தான் நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிளான்றதை உங்களோட அக்கௌண்டண்டோட செக் பண்ணிக்கொள்ளுங்க.